முருகப்பெருமானுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி தேவியர் இருவரையும் இருபக்கமாக அழைத்து வந்து மக்களுக்கு அல்லூர் பகுதியிலே அமைந்திருக்கின்ற நல்ல கந்தவேட் பெருமானுடைய ஆலயத்திலே இன்றைக்கு 10வது நாளாக மஞ்சள் திருவிழா நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. இந்த மஞ்சத்திலே இன்றைக்கு தஞ்சமென வரும் அடியவர்களுக்கு முருகப்பெருமான் தன்னுடைய தேவியர் இருவரையும் அழைத்து கொண்டு வந்து அருள்பாலிக்க இருக்கின்றார் என்ற செய்தியை சொல்லலாம். முக்கியமாக வாகனாதி திருவிழாக்களிலே சற்று விசேடமானது. ஏனெனில் இந்த மஞ்சள் அமைப்பு அங்கே காணப்படுகிறது. இது ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்திலே காணப்படுகின்ற தூவி அமைப்பை ஒத்ததாகவும் இருக்கின்றது. இந்த மஞ்சத்திலே கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மஞ்சத்திலே வருகின்ற முருகப்பெருமானுக்கும் அங்கே கலசத்திலிருந்து ஈர்க்கப்படுகிற சக்தி கொடுக்கப்பட்டு தன்னை வழிபடும் அடியவர்களுக்கு மேலும் அவர் அருளை வாரி வழங்க ஒரு அரிய சந்தர்ப்பமாக இருக்கின்றது. இதுவரை நாளும் கடந்த 9 நாட்களாக முருகப்பெருமானுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று சொல்லப்படுகின்ற தேவியர் இருவரும் வேலுமாக வந்து கொண்டிருந்தான். தன்னுடைய ஆயுதத்தையும் தேவியரையும் அனுப்பி மக்களுக்கு அருளை வழங்கினார். இன்றைக்கு முருகப்பெருமான் தானே எழுந்தருளி வந்து தன் தேவியர் இருவரையும் இருபக்கமாக அழைத்து வந்து மக்களுக்கு அருளை கொடுக்க இருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் சொல்லுகின்றோம். ஆகவே இன்றைய தினம் அது விசேடமாக காணப்படுவது என்னவென்றால், முத்துக்குமாரன் என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமான் தன்னுடைய கையிலே வச்சிரவேலையும் சேவல் கொடியையும் ஏந்தி வருகின்றார். கருப்பு வெள்ளை மாலைகளால், மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த முருகப்பெருமான் இப்பொழுது ஆலயத்தை சொல்லுகின்றோம். இப்பொழுது நீங்கள் மஞ்சத்தை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மஞ்சத்திலே பாகமாலைகள் தூங்குகின்றன. அதே போல யக்ஷிகள் அங்கே பறந்த வண்ணம் இருக்கின்ற அற்புதமான காட்சியை காண்கின்றோம். அங்கே முருகப்பெருமானும் தேவியர் இருவருமாக அந்த கலசத்துக்கு சக்திகளிலே காணப்படுகின்ற அந்த அலங்காரத்தை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. யாளிகள் அங்கே 4 பாகம் காணப்படுகின்றன. முன்பகுதியிலே அங்கே பிரம்மதேவர் அந்த சாரதியாக குதிரைகளை ஓட்டுகின்ற அற்புதமான காட்சியை நீங்கள் நேரடியாக பார்க்கின்றீர்கள். நன்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேரை சுற்றி பல்வேறு விதமான சிற்பங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. இந்த முருகப்பெருமானுடைய திருவிளையாடல், சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள், பிரம்மதேவரை கூட்டி அங்கே முருகன் சிறையிலே அடைத்த வரலாறு, வள்ளியை திருமணம் புரிந்த வரலாறு என்று பல்வேறு விதமான சிற்பங்கள் எல்லாம் ஆலயத்தின் அந்த மஞ்சத்திலே உள்ள அடிப்பகுதியிலே சிற்பங்களாக வரையப்பட்டிருக்கின்ற காட்சி அற்புதமயமானது. எனவே இந்த மஞ்சத்திலே வந்து தஞ்சமென வந்திருக்கும் அடியவர்களுக்கு முருகப்பெருமான் திருவருள் கொடுக்க வேண்டும். எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
உலயமேனாகிய கடைப்பட்ட என்னையும் பொருளெனக் கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என நினைத்தாயே சிவனே அருள் புரிந்தும் புரிதல் இல்லாமல் நான் நடமகிழ்ந்து கழித்து தலையினால் நடந்தேன் மிடைபாடா உன் அருள் அறியாமல் உன் அருளின் பெருமை தெரியாமல் உன் அருளின் பெருமை புரியாமல் தலையினால் நடந்தேன் மிடைப்பாடா சங்கரா என்னில் வானவர்களுக்கெல்லாம் நிலையனே அலை நீர் விடமும் தரித்தரே வாழ்கடல் கடைந்த போது அமுதம் உருவாகிய போது தேவர்களை காக்க இடம் விஷத்தினை உண்டு தன்னுடைய கழுத்து
கருத்திலே கொண்ட சிவனே முப்புறங்களை எரித்தவா சிவனே திருப்பெருந்துறை மேறிய சிவனே திருப்பெருந்துறை மேறிய சிவனே உன் அருள் தெரியாமல் உன் பெருமை தெரியாமல் இருக்கின்ற எனக்கு செத்திடப் பணியாய் சிவனே. அங்க வட்டிய மாதிரி